தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பக்தி கிளிட்ஸ் மூலம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் சொல்லி வருகிறேன். அந்த வகையில பார்க்கும்போது கிரகங்கள் பயிற்சியானாலும் நம் வாழ்வில் எந்தவித மாற்றமோ தாக்கமோ ஏற்படவில்லையே என்றெல்லாம் நாம் கலங்கி இருக்கின்றோம். பொது பலன் தானே. இருந்தாலும் கூட கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய இயல்பு உண்டு. சமீபத்துல குரு பகவானுடைய பேச்சியை பார்த்தோம். இந்த வருடத்தினுடைய இறுதியில பாத்தீங்கன்னா ராகுகேது பயிற்சியை சந்திக்க போகின்றோம். இந்த நிலையில தான் கர்மாவின் கர்த்தா என்று சொல்லக்கூடிய நாம் என்றோ செய்த தவறுக்கு இன்று பலனை தரக்கூடிய, கர்மாவின் முழு பலனை தரக்கூடிய ஒரு நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய வக்ர பயிற்சி தன் இயல்பு நிலையிலிருந்து அவர் மாறுகின்ற காலம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 138 நாட்கள். ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் 12 ராசிக்குமே ஒரு சனி பகவான் தரப்போகின்றார் என்று சொல்வதை விட தன்னுடைய கடுமையையும் வேகத்தையும் குறைத்துக் கொள்ள அருமையான ஒரு வாய்ப்புங்க. அந்த வகையில மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்பதற்கு முன்னால நான் ஒண்ணு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்ப எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்கார். அந்த வகையில பார்க்கும்போது உத்திரட்டாதி 1ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதம், அதாவது மீனத்திற்கும் கும்பத்திற்கும் இடைப்பட்ட ஒரு இடத்துலதான் அவரு வக்ர நிலை அடைகின்றார். அருமையான ஒரு வாய்ப்பு. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு தான் திறமை இருக்கு, அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு, எல்லாம் இருந்தாலும் கூட ஒரு காலகட்டத்துல பலனற்று போகின்றது, கலங்கி போகின்றோம். கண்களில் இருந்து கண்ணீர் வருகின்றது. யாரை நம்புவது, யாரை நம்பாமல் போவது என்றெல்லாம் ஒரு இயல்பு நிலைக்கு வருகின்றோம். அப்ப இந்த மனித மனம் இறைவனை நாடுகின்றது. இறைவனோடு கூடிய இந்த ஜோதிடம் என்பது ஒரு அற்புதமான கலை. அதுலயும் இந்த சோழி பிரசனம் என்பதெல்லாம் ஒரு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும். ஜெராக்ஸ் கடையில கூட நம்முடைய ராசி பலன்களை எல்லாம் பிரிண்ட் அடிச்சு கொடுக்குது. அது முழுமையான இல்லைங்க. அதாவது ஒரு ஜோதிடம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல நம்முடைய பங்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5% தான். பாக்கி ஒரு 5% குருவினுடைய பங்கு. பாக்கி இருக்கிற 90% நம்முடைய கர்மாவின் பலன் தான். அந்த வகையில இந்த சோழி பிரசன்னம், இந்த சனி வக்ர பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் விரைய சனியாக, 7வது சனியாகத்தான் பலன் தருகின்றார். எத்தகைய ஒரு தாக்கம்! அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு கொஞ்சம் வாய்ப்பு, ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைத்தா தொழில வாழ்க்கையில முன்னேறுகிறோம் அல்லவா, அந்த நம்பிக்கையைத்தான் இந்த சனி வக்ர பயிற்சி தருமா என்பதை இப்ப பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு, ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம். கலங்கி போய் விட்டீர்கள். யாரை நம்புவது, நம்பாத ஒரு நிலை. அதே நேரத்துல எதை தொட்டாலும் ஒரு விரயம், எதை தொட்டாலும் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு மனோநிலை தானே. வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் கடுமையாக போராடிய ஒரு காலகட்டம் இந்த சனி பகவான் தன்னுடைய கர்மாவுக்கு ஏற்ற பலனை தந்த கட்டமாக இருக்கிறது. அந்த வகையில பார்க்கும்போது இந்த மேஷராசிக்கு பொறுத்த வரைக்கும் விரய சனியா லாப சனியா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக விரய சனி லாப சனியாக மாறுகின்ற ஒரு அற்புதமான தருணம் இந்த 138 நாட்கள். யாருக்கு? மேஷராசிக்கு. கவலையே பட வேண்டாம். விரய செலவு அத்தனையுமே சுப செலவாக மாறுவதை நீங்கள் படிப்படியாக உணரலாம். அது மட்டும் கிடையாதுங்க. இந்த ஒரு முக்கியமா பாத்தீங்கன்னா வாங்கிய கடன், அதாவது அந்த வாங்கிய கடன் யாரிடமா இருந்து கடன் வாங்கியிருக்கலாம், இல்ல பேங்க்ல வாங்கியிருக்கலாம். அந்த வாங்கிய கடனை அடைப்பதற்கான அருமையான சந்தர்ப்பம் எதிர்பாராத வகையில, எதிர்பாராத திசையில இருந்து கிடைப்பதற்கான ஒரு அற்புதம். மனிதத்துல மனதை பொறுத்த வரைக்கும் கலங்கி போய் மன சஞ்சலமான ஒரு சூழ்நிலை தானே. என்று செய்த தவறுக்கு இன்று பதில் சொல்லக்கூடிய ஒரு பயம் கலந்த, அடி வயிற்றுல பயம் கலந்த ஒரு நிகழ்வு தானே. அந்த நிலை மாறும். கவனமாக இருந்து விட்டாலே போதும். அது மட்டும் கிடையாதுங்க. வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா எதிர்பாராத நட்பு கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்பு என்பதை விட வெளி மாநில தொடர்பு அல்ல அயலாருடைய தொடர்பு அத்தனையுமே தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த சனி வக்ர பயிற்சி. குறிப்பா பாத்தீங்கன்னா ஆன்மீக பயணங்கள் எதிர்பாராமல் ஏற்படும். ஏன்னா இந்த காலகட்டத்துல, இந்த சனி வக்ர காலகட்டத்துல மேஷராசிக்காரர்கள் ஆன்மீக பயணம் அவசியம்தான். மன ரீதியா ஒரு ஆறுதலை தரக்கூடிய, குறிப்பா பாத்தீங்கன்னா திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு உங்க கையினாலே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம், நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு புண்ணிய பலனை சேர்த்து தரும்.
அது மட்டும் கிடையாது, எதிரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள். எதிரிகள்னா யாருன்னா நேர்ல வர எதிரியை நாம் சந்தித்து விடலாம். ஆனா மறைமுக எதிரி என்று சொல்லக்கூடியவர்கள், கூட இருந்தே குழி பறிப்பவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அது ஆணாய் இருந்தால் என்ன, பெண்ணாய் இருந்தால் என்ன, அப்படிப்பட்ட மறைமுக எதிரிகளினுடைய தாக்கத்தில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு அருமையான தருணம் இந்த 138 நாட்கள். அவர்களை புரிந்து கொண்டு அவர்களிடம் விலகி செல்வதற்கும் விலகுவதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சனி வக்ர பயிற்சி மேஷராசிக்கு தருகின்றது. அது மட்டும் கிடையாதுங்க, தொழில் முதலீடுகளில் இருந்த தடைகள் விலகும். போதுமே, வம்பு வழக்குகளில் இருந்து சாதகமான ஒரு திருப்பங்களும் உங்கள் பக்கம் ஒரு சாதகமான ஒரு நிலையும் ஏற்படும். பழைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்பனையாகிற ஒரு நல்ல தருணமும் இந்த சனி வக்ர பயிற்சி தான். பழைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்பனை ஆகும்னா பூர்வீக சொத்துங்க. அந்த பூர்வீக சொத்துல இருந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளும், சகோதர சகோதரிகள் இருந்து வந்த அந்த உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த இந்த கருத்து வேறுபாடுகள் மாறுகின்ற ஒரு நல்ல நிலை தான் இந்த நிலை. இந்த நட்சத்திரம் நம்ம சாதாரணமாக சொல்லிடுறோம். ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுது மட்டுமே ஒரு பெரிய தாக்கத்தை தந்து விடுமானா கண்டிப்பா தரும். அதுல நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் மாறும்போது மிகப்பெரிய தாக்கம். குறிப்பா மேஷராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சியில முழுமையான நற்பலனை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். உத்தியோகத்துல கூடுதல் பொறுப்புகள் வரும். இது வரைக்கும் ஒரு அரசு துறையோ பொதுத்துறையில வேலை செய்பவர்கள் எந்தவித முன்னேற்றமே இல்லை என்று கலங்கியவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த சனி வக்ர பயிற்சி மேஷராசிக்கு. சுப விரயங்கள் மற்றும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். இந்த மருத்துவ செலவு அதிகரிக்கும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. நடக்கும் பொழுதும் சரி, ஒரு இடத்தை நோக்கி நகரும் பொழுதும் சரி, இரவு நேர பயணங்களும் சரி, கொஞ்சம் கவனமா இருந்து விட்டாலே போதும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா தேவையற்ற வாக்குவாதங்கள் தோன்றி மறையும். அதாவது நீங்க நல்லதுதான் சொல்றீங்க, நல்ல கருத்துக்கள் அவங்க நலன் பொருட்டு தான் சொல்றீங்க, ஆனா அவங்க எடுத்துக்கிற விதம் இருக்குல்ல. ஆக தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. குறிப்பா பாத்தீங்கன்னா தூக்கமின்மை, ஏதோ ஒரு மனதுக்குள்ள ஒரு பயம் கலந்த ஒரு தூக்கமின்மைங்கிற ஒரு சூழ்நிலையை சந்திப்பீங்க. அதனாலதான் நான் சொன்னேன், ஒரு ஆன்மீக பயணம், அருகில் உள்ள ஒரு நீண்ட தூர ஒரு ஆன்மீக பயணம். குறிப்பா சனி பகவான் இருக்கக்கூடிய ஆலயங்கள், கொச்சனூர் போலாம், திருக்கொள்ளிக்காடு போலாம், திருநள்ளாறு போலாம், திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் போலாம். அருகில் உள்ள எந்த ஒரு சனி பகவானுடைய ஆலயம் சென்று வழிபாடு செய்வது இந்த தூக்கமின்மை, மனக்கலக்கம், மன சஞ்சலம், அடிவயிற்றில் ஒரு நீண்ட பயம் அத்தனையும் மாற்றுகின்ற வல்லமை. ஒரு அருமையான வாய்ப்புங்க, ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு, ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் மேஷராசிக்கு இந்த காலகட்டம். சில நண்பர்களால பாத்தீங்கன்னா சில ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். கவனமாக இருந்துங்கள். முதலீடு செய்வதாக இருந்தாலும் சரி, ஒரு புதிய ஒப்பந்தம் செய்வதாக இருந்தாலும் இந்த காலகட்டத்துல கவனமாக இருந்து விடுங்கள். அவசர முடிவுகளால சிறு சிறு நஷ்டங்களை சந்திக்க வேண்டி வரும். அதனாலதான் ஒரு அடி எடுத்து வைக்கும் போது கவனமா எடுத்து வைங்க. அந்த அடி எடுத்து வைப்பது காலடி மட்டுமல்ல, மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கவனமா இருப்பதைத்தான் இந்த சனி வக்ர பயிற்சி மேஷராசிக்கு சொல்கின்றது. அதாவது கணவன் மனைவிக்குள்ள சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கூட செவ்வாயினுடைய அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தருகின்றார். புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன் கொண்டு செவ்வாய் இருப்பதனால கவலைப்பட வேண்டாம். எதையும் புரிந்து கொண்டு அருமையான ஒரு பாடங்க. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில தொழில விரயத்தை மட்டுமே சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில ஒரு 138 நாளுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம், ஒரு அருமையான வாய்ப்பை தானே சனி பகவான் தருகின்றார். நல்ல வாய்ப்புகளை அவரே தரார். யாரு கர்மாவின் கர்த்தாவோ அவர் அதே நேரத்துல நீண்ட நாள் உடல்நிலையினால பாதிக்கப்பட்டு தவித்த உங்களுக்கெல்லாம் தவித்த வாய்க்கு தண்ணி தந்த மாதிரி உடல்நிலை படிப்படியா சீராகும். உடல்நிலையில மட்டும் கவனம் இருந்தால் போதும். ஏன்னா சுவரை இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். அது மட்டும் கிடையாதுங்க, உத்தியோகத்துல வேலை பளு சற்றே அதிகரித்தாலும் கூட அது தக்க பலனை தக்க நேரத்தில் தந்துவிடும். அதே நேரத்துல வார்த்தைகள்ல மட்டும் கவனமா இருந்து விடுங்க. வார்த்தை, பேசுகின்ற வார்த்தை. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் விரைய சனிதான், 7.5 சனிதான் சொன்னாலும் கூட என்னுடைய அனுபவத்துல சோடி பிரசன் அதுல என்ன சொல்லுதுன்னா நாக்குல சனின்னு சொல்லுவாங்க. நாக்குல சனி என்பது தர்மத்தை மட்டுமே போதிக்கும். தர்மம் நாம இருந்தா போதுங்க. என்னோட பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் சுயநலமா இருந்து பாருங்கள். சுயநலம் என்பதெல்லாம் தன்னலம் தான். தன்னலம் நீங்க உண்டு உங்க வேலையை உண்டு நிறுத்திட்டீங்கன்னா 138 நாட்கள் எதையும் இழந்து விடாமலும் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் சனி பகவான் சனி வக்ரகதியில மேஷராசிக்கு தருகின்றார். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சனி பகவான் சொல்லுவாங்கல்ல கிராமத்துல, சாட்சிக்காரங்காலில் விடுறதை விட சண்டைக்காரங்காலில் விடலான்னு ஒரு முறை திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு இருக்கின்ற சனி பகவானை மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க. எல்லோரும் சொல்வார்கள் சனி பகவான் கெடுபலனை மட்டும்தான் தருவார். சனி பகவானாலே ஒரு பயம் தேவையே இல்லைங்க, தேவையே இல்லை. ஒரு காவல்துறை இருக்கு, ஒரு நீதித்துறை இருக்குன்னா நம்ம பயம் கொள்ள வேண்டாம்.
நம் நலன் பொருட்டு தானே அது அமைந்திருக்கு. அந்த வகையில சனி பகவானினுடைய பாதத்தை நீங்கள் பற்றுவீர்களானால் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 138 நாள் என்னங்க, ஒரு நாள் போறாதா? அருமையான திறமையும் அறிவும் இருந்து கூட செயலற்று போய்விட்டதே என்று கலங்கிய உங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான வாய்ப்பு இந்த சனி வக்ர பயிற்சி மேஷ ராசிக்கு. ஜி சொல்லுவேன். அதே நேரம் பாதஸ்ரீஸ்வரர் வழிபாடு மட்டுமே போதும்னு இல்லைங்க, முடிஞ்சா திருவானைக்கா போங்க. திருவானைக்கால பாத்தீங்கன்னா வல்லப கணபதிக்கு ஒரு அற்புதமான ஆலயம். ஆலயம் சின்னதா இருந்தாலும் கூட கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பதை போல வல்லப கணபதி மேஷராசிக்கு எப்பவுமே நல்லதுங்க. காரணம் என்னன்னா, நான் முன்னாடியே அடிக்கடி இதை சொல்றேன், மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அரசு துறையில் இருக்கக்கூடிய தொழில் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் குடும்ப பிரச்சனைகளுக்கும் சிக்கலுக்கும் தீர்வு தரக்கூடியவர் வல்லப கணபதி. ஒரு முறை இந்த 138 நாட்கள் ஒரு முறை திருவானைக்கா சென்று அகிலாண்டேஸ்வரையும் சம்புகேஸ்வரர் வழிபட்டு அங்கு இருக்கின்ற வல்லப கணபதியை வழிபடுவது அற்புதமான ஒரு மாற்றத்தை தரும்.